தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது. இதனால் வருகின்ற நாட்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இது 8ஆம் தேதியன்று இந்த மழையானது இந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சரி, அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு பொறுத்தவரை உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மற்றும் வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் வருகிற 11ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததாக வங்கக்கடல் பகுதிகளில் பொறுத்தவரை வருகிற 11ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச வாய்ப்புள்ளது. அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில், வடமேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச வாய்ப்புள்ளது. ஆகையால் இனி வருகின்ற நாட்களில் மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையும் அனைத்து மாவட்டங்களுக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பதிவான மழையின் அளவு பொறுத்தவரை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே சமயம் அதே ராணிப்பேட்டையில் கலவை பொதுப்பணித்துறையில் 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும்
ஆற்காடு 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர், வெம்பாக்கம் வெம்பாக்கம் செய்யாறு ஏஆர்ஜி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் பாலாறு அணைக்கட்டு தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பொன்னை அணை 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம் மற்றும் சோளிங்கர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு, வேலூர் மாவட்டம் அம்முட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக அதே வேலூர் மாவட்டத்தில் குடிதாங்கம், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி பிடிஓ, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாட்ராம்பள்ளி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, வேலூர் மாவட்டம் காட்பாடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, சேலம் மாவட்டம் வீரகனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏச்சம்பள்ளி ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, கடலூர் மாவட்டம் பொழுதூர், விழுப்புரம் மாவட்டத்தை அவலூர்பேட்டை, நீலகிரி மாவட்டத்தை அவலாஞ்சி, மதுரை மாவட்டம் சாத்தியார், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், கரூர் மாவட்டம் காப்பரமத்தி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகியுள்ளது என்று பார்க்க போனால் பாளையங்கோட்டை 37 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தி 18.5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை ஆங்காங்கே பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதிக்குள் கன முதல் மிக கனமழையானது அனைத்து மாவட்டங்களுக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.